ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் கஸ்டம் யூஆர்எல்னால் என்ன, இந்த கஸ்டம் யூஆர்எல்கான ரெக்யூர்மெண்ட் என்ன, இந்த கஸ்டம் யூஆர்எல் எதுக்கு பயன்படுத்தப்படுது, அதுக்கப்புறம் இந்த கஸ்டம் யூஆர்எலை எப்படி நம்ம சேனலில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது நம்ம கஸ்டம் யூஆர்எல் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கஸ்டம் யூஆர்எலை சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அந்த கஸ்டம் யூஆர்எல் என்ன, அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம் கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரியான யூடியூப் டிப்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்படின்னா தான் நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு யூசர் நேம் மாதிரி, அதாவது இப்போ ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதிலலாம் ஒரு யூசர் நேம் கொடுத்தாங்கன்னா அந்த யூசர் நேம் நீங்கள் லிங்க் இல்லாமல் டேரெக்டாகவே நீங்கள் instagram.com/ அதுக்கப்புறம் அந்த யூசர் நேமை என்ட்ரு பண்ணி நீங்கள் ஈஸியாக என்ட்ரு ஆகிக்கலாம். இதை மாதிரி சிம்பிளாக தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த யூசர் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி, அதாவது youtube.com/C அதாவது சேனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டம் யூஆர்எல்ல நீங்கள் அந்த நேமை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் நேமாக இருக்கட்டும், ஒரு தனித்துவமான நேம் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய சேனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சிம்பிளான ஒரு மெத்தடில் கஸ்டம் யூஆர்எல்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் யூஆர்எல் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் உங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரௌசர்லேயும் டேரெக்டாக அவங்க லிங்க் இல்லாமல் உங்களை உங்களுடைய அக்கௌண்ட்டை கேட்ச் அவுட் பண்ணுறதுக்கும் இது சிம்பிளான ஒரு மெத்தடாக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் யூஆர்எலுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டம் யூஆர்எல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எலுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்துடலாம். இது நான் சொல்லலை, யூடியூப்லேயே அவங்களுடைய அஃபிஷியல் ஹெல்ப் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதாவது கஸ்டம் யூஆர்எலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 100 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கணும். அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் 100 இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சேனல் அட்லீஸ்ட் 30 நாளைக்காட்டு பழசாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் கிரியேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 30 நாள் 1 மந்த் நீங்கள் ஆனால் மட்டும்தான் இந்த கஸ்டம் யூஆர்எலுக்கான எலிஜிபிலிட்டி கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் சேனலுடைய ஐகான், அதுக்கப்புறம் சேனல் ஆர்ட், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எலுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங்க் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 4 தான். அதாவது பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா அதுக்கு மேலே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 30 நாளைக்காட்டும் உங்களுடைய சேனல் ஆரம்பித்து இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேனல் ஆர்ட், அதாவது உங்களுடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய யூடியூப் பேனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஐகான், அதாவது ப்ரொஃபைல் பிக்சர், இந்த ரெண்டுமே ப்ராப்பராக நீங்கள் மேக் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அப்போனா தான் இந்த கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக அதில் எனேபிள் ஆப்ஷன் காட்டும். அதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த கஸ்டம் யூஆர்எல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நான் சொன்ன ரெக்யூர்மெண்ட் எல்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக உங்களுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ பீட்டா இருக்குது. அதில் இன்னும் இந்த ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸுங்கிற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து அது போக அந்த கஸ்டம் யூஆர்எலுக்கான தனி ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. அது பழைய கிரியேட்டர் ஸ்டுடியோவில் தான் நம்ம செஞ்சாக வேண்டியிருக்கு. அடுத்து வந்ததுன்னா அதை பற்றி அப்டேட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரிலனா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஐகானில் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இப்போ ஜஸ்ட் இதில் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியும். இந்த சேனல் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே பாருங்கள் கஸ்டம் யூஆர்எல். எனக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியாக நான் இருக்கேன். நான் பெர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கிறதால எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் இந்த மாதிரி ஷோ ஆகும் இனேபிள் அப்படிங்கிற மாதிரி கஸ்டம் யூஆர்எல் கிட்ட. அந்த இனேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் கிளைமேட் அப்படிங்கிற மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, யூ ஆர் எலிஜிபிள் டு கஸ்டம் யூஆர்எல் கிளைமேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹியர் அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் ராஜா கேமிங் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் இதை நம்ம இப்படி கொடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்க வேண்டிய இருக்கும் கேரக்டர்ஸ் கரெக்டாக இதில் இப்போ ஏதாவது ஒன்று கொடுங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒய்டி அப்படின்னு கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கேன். இது அவைலபிளாக இருந்ததுன்னா மேலே டிக் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அது ஷோ ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது, இப்போ உதாரணத்துக்கு நான் செஞ்சு காட்டுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு காட்டினீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக தான் எனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி காட்டுது. உங்களுக்கு இல்லைன்னா அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிரும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் ஐ ஹவ் ரீட் அக்ரி கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் யூஆர்எல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி youtube.com/c ராஜா கேமிங் ஒய்டி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இதுதான் உங்களுடைய சேனலுடைய கஸ்டம் யூஆர்எல். கன்ஃபார்ம் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கஸ்டம் யூஆர்எல் வந்து யூடியூப்ல ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதான். இது வந்து கிரியேட் ஆகிருச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சர்ச் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் வந்து அதே யூஆர்எல்லை சர்ச் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து youtube.com/c/raja கேமிங் ஒய்டி சர்ச் பண்ணிட்டேன். இப்போ சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுடைய சேனலுடைய கஸ்டம் யூஆர்எல் நீங்கள் வந்து மேக் பண்ணிடலாம். கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல்லை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோவில் எப்படி கஸ்டம் யூஆர்எல்லை கிரியேட் பண்ணுறது, கஸ்டம் யூஆர்எல்னா என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல்லை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகினர் யூடியூபர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இது வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கஸ்டம் யூஆர்எல் என்னன்னு தெரியல யூடியூப்ல, அதனால மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. உங்க கையில வர சந்தேகங்கள் நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி போடலாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனலா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.